Alhamdulillahi Rabbil Alamin wal Haqibatu lil Muttaqin. As-salatu was-salamu ala Rasulil Karim. Amma ba'd. Faqalu qala Allah subhanahu wa ta'ala am yastawil alladhina la ya'lamuna wal ladina la ya'lamun. நபியே, நீங்கள் கூறுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? அப்படிப்பட்ட மார்க்க கல்வியை பற்றி உங்கள் முன்னால் உரையாட உள்ளேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்வான அல்லாஹ் தஆலா மற்ற படைப்பினர்களை விட மனிதர்களை கல்வியை கொண்டு சிறப்புப்படுத்தியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நிமிடம் மார்க்க கல்வி கற்பது என்பது ஒரு இரவு முழுவதும் நெஞ்சு வணங்குவதை விட மிக சிறந்ததாகும். ஒரு நாள் மார்க்க கல்வி பயில்வது என்பது 3 மாதங்கள் முழுவதும் நோற்பதை விட மிக சிறந்ததாகும் என்று சதக ரசூலுஹு நபியு கரீம். எனவே அன்பார்களே, நண்பர்களே, மதிப்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையில் கூறுகிற பொழுது நபி அல்லாஹ்விடம் அதிகம் நீர்மை தேடிக் கொள்ளுங்கள் என கூறுகின்றான். ஏனென்றால் மார்க்க நாணம் என்பது ஒரு மனிதனின் அந்தஸ்தை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நிமிடம் மார்க்க நாணம் இல்லாதவர்களை விட மார்க்க நாணம் உள்ளவர்கள் தான் 700க்கும் அதிகமான தராஜாக்களை உயர்த்துகின்றன. இன்னும் மார்க்க நாணம் உள்ளவர்களை குறித்தும் இன்னும் மார்க்க நாணத்தின் சிறப்பை குறித்தும் வரலாறுகளில் பலதரப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் இங்கு மடமை விவரித்ததை பற்றி ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மடையோரின் நிலை, அதாவது ஒரு வணக்கசாலி, கல்வறிவில்லாத ஒரு வணக்கசாலி. அவர் இரவு முழுவதும் நின்று வணங்குகின்றார், பகல் முழுவதும் நோன்பு நோக்கின்றார். இதனை பார்த்து ஷைத்தான் அவரை வழி கொடுக்கும் விதமாக அவரிடம் வந்து கழுதையுடன், நான் தான் ஜிப்ரீல் மலக்கு, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், இனி நீங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொண்டான், உங்களை மெஹராஜுடைய விண்வெளி பயணத்திற்கு அழைத்தான், இதோ இதுதான் புராக் வாகனம் என அந்த கழுதையிடம் காட்டிச் சொன்னான். அந்த பெரியோருக்கும் விண்வெளி பயணம் என்பது நபிக்கு மட்டும்தான், வஹி என்பது நபிமார்களுக்கு மட்டும்தான் என்பதை அறியாமல் உண்மை என நம்புகிறான். பிறகு ஷைத்தான் கூறுகிறான், நீங்கள் வானத்தில் போகும் பொழுது அங்கு பல அதிசயங்கள் நடக்கும், அதனால் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என கூறுகின்றான். என கூற அவரும் அவ்வாறே செய்தார். கழுதையின் மீது ஏறி கண்களை மூடிக்கொண்டார். அவனும் அவர்களை குப்பை மேட்டி விட்டு விட்டான். இதனை பார்த்த அந்த ஊர் சிறுவர்கள் கற்களை கொண்டு அந்த பெரியோரை அடித்தனர். அந்த பெரியோருக்கும் வானத்தில் ஏதோ அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது என எண்ணி கண்களை மூடிக்கொண்டு சென்றனர். எனவே நாம் கல்வியறிவு இல்லாமல் மறைமையில் இருந்தால் ஷைத்தானின் பலி கொடுக்க ஆகிவிடுவோம். ஆக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஈருலக கல்வியை ஒழுக்கத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தந்தை தான் தன் மக்களுக்கு அளிக்கும் அன்பளிப்பிலே மிக சிறந்தது